வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம மென்சுரேஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். மென்சுரேஷன்ல பெரிமீட்டர் பத்தி பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்தோம். இந்த இதுல வந்து பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர். ஸ்கொயரும் வந்து என்னதுன்னா இட் இஸ் எ ரெக்டாங்கிள். ஒரு டைப் ஆஃப் அங்க வந்து என்னதுன்னா லென்த் அண்ட் பிரெத் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க வந்து என்னதுன்னா லென்த் அண்ட் பிரெத் வந்து சேமா இருக்கும். அதாவது வந்து என்னதுன்னா ஸ்கொயர் இஸ் எ ரெக்டாங்கிள் whose length and breadth are same. அப்ப ஸ்கொயருக்கு வந்து நம்ம டயகிராம் வரையறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்ப இது A B C D. அதே ரெக்டாங்கிள் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த ரெக்டாங்கிள்ல இருந்து எப்படி டெரைவ் பண்ணலாம் இதுக்கு ஃபார்முலாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் நம்ம என்ன பண்ணோம்னா P × 2 × L + B அப்படின்னு பார்த்தோம். அதாவது 2 × length + breadth அப்படின்னு பார்த்தோம். இப்போ 2 × length breadth எல்லாமே வந்து இங்க ஸ்கொயர்ல வந்து சேம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா ஈக்குவல் இன் length. அப்ப length plus length. அப்ப 2 into எத்தனை length இருக்கு? ரெண்டு length இருக்கு. 2 into length. அப்ப 2 into 2 வந்து நீ நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணனும். 4 into length. lengthங்கிறது வந்து என்னதுன்னா side of that அந்த ஸ்கொயரோட side. அப்ப 4 into side. அப்ப ஃபார்முலா வந்து பெரிமீட்டர் ஆஃப் a ஸ்கொயர் வந்து 4 into s சொல்லலாம், இல்லனா 4 into a சொல்லலாம். நீங்க எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது சைடு கொடுத்துட்டாங்க அப்படினா பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, பெரிமீட்டர் கொடுத்து சைடு கேட்டாங்க அப்படினா இப்ப சைடு ஆஃப் a ஸ்கொயர் அப்படினா வந்து என்னன்னா பெரிமீட்டரை 4 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் சைடு, அதாவது ஸ்கொயரோட சைடு கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் a ஸ்கொயர் whose side is 17 மீட்டர். சைடு வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. சைடு வந்து என்னதுன்னா 17 மீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன தெரியும்? 4 into சைடுன்னு தெரியும். 4 into 17 போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ 7 4s வந்து 28, 1 4s 4 68 மீட்டர். இங்கே போடும்போது யூனிட் வந்து மறந்துடாம நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதே வந்து நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்னா எப்படி ஆட் பண்ணி போடலாம்? 17 + 17 ஏன்னா பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் தி ஸ்கொயர்ஸ். இதை ஆட் பண்ணும்போது டைம் வந்து உங்களுக்கு கன்சியூமிங் ப்ராசஸ். ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம போட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் வந்து 68 மீட்டர். இன்னொரு சம் வந்து என்னதுன்னா ஃபார்மர் tissue has a square field. அவங்களுக்கு வந்து என்னதுன்னா ஸ்கொயர் ஷேப்ல வந்து வயல் இருக்கு. each side measure 120 மீட்டர். ஒரு சைடோட லென்த் வந்து கொடுத்திருக்காங்க 120 மீட்டர். அவங்களுக்கு என்னன்னா he wants to put a fence all around it. அப்ப ஃபென்சிங்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு வேலி மாதிரி போடுறாங்க, இல்ல காம்பவுண்ட் வால் கட்டுறாங்க, இல்ல வந்து கிரவுண்ட் வந்து இது பண்றாங்க, கிரவுண்டை சுத்தி வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் போடுறாங்க. அப்படிங்கும்போது எல்லாமே உங்களுக்கு எதுல வரும்னா பெரிமீட்டர்ல தான் வரும். அப்ப how much fencing does it need அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? நம்ம பெரிமீட்டர் சப்போஸ் டைரக்டா கேட்கறாங்கன்னா கூட இந்த மாதிரி ஃபென்சிங், காம்பவுண்ட் வால் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்னன்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமா ஏரியா கண்டுபிடிக்கணுமான்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப பெரிமீட்டரோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுன்னா 4 into சைடு தெரியும். லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 120 மீட்டர். அப்ப 4 into 120 போட்டோம்னா 12 4s 48 வரும். 480 மீட்டர். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் இல்ல பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் ஃபீல்ட் வந்து எவ்வளவு தேவை உங்களுக்கு? 480 மீட்டர். இதுலயே வந்து என்னதுன்னா காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நான் அடுத்த இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.